வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் டிகே டிகேஎல் டிப்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தடாசனம், அதாவது தாடாசனம் சொல்லக்கூடிய ஒரு ஆசனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெரி சிம்பிள். ரொம்ப இந்த ஆசனத்தை செய்வது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் இட் இஸ் வெரி வெரி எஃபெக்டிவ். இதனுடைய பலன்கள் ரொம்ப அருமையான பலன்களை தரக்கூடியதாகும். இந்த ஆசனம் எப்படி செய்கிறது, அதனுடைய பலன்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். அதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் நியூ வியூவர்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இந்த தாடாசனம் அப்படிங்கிறது நின்று கொண்டு செய்யக்கூடிய ஆசனம். இதுதான் பேசிக் யோகா ஆசனங்களே இது ஒரு பேசிக்கான ஆசனமாகும். இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ முதல்ல தாடாசனம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முதல்ல நீங்கள் நிற்கிறது தான். இது ஃபஸ்ட்டு நேராக நிற்கணும். உங்களுடைய பாடி, அதாவது உங்கள் கால்களை ஒன்றோடு ஒன்று நல்லா சேர்த்து வச்சுக்கோங்க, கைகளையும் ஒன்றோடு ஒன்று சேர்த்து வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் இந்த கால்களை கொஞ்சம் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கிக்கலாம். முடியாதவங்க, அதாவது சேர்த்து வைக்க முடியாதவங்க கொஞ்சமாக இந்த கால்களை விரித்து கொள்ளலாம். ஸோ விரிச்சுட்டு நீங்கள் நேராக மூச்சை எடுத்துக்கொண்டே நல்லா உங்களுடைய கைகளை தூக்கணும். இந்த தாடாசனத்தில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. எப்படி வேணாலும், அதாவது வயதானவங்க அல்லது ரொம்ப முடியாதவங்க இதோட நிறுத்திக்கலாம். இந்த போஸ்டர்லேயே நீங்கள் நின்றுக்கலாம், வணக்கம் சொல்கிற நிலைமையை வச்சுக்கலாம், அல்லது இந்த கோர்த்து இந்த கைகளை திருப்பலாம். ஸோ அதனுடைய அடுத்த வேரியேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதே லெவலில் உங்களுடைய கால்களை, அதாவது முன் கால்களில் நிற்கணும். இந்த கால்களை உங்களுடைய டோஸை நல்லா தூக்கி இந்த மாதிரி நிற்க வேணும். இதில் இந்த இடத்துல உங்களுடைய கைகள் வணங்கிய நிலையிலும் இருக்கலாம், அல்லது கைகளை கோர்த்தும் வச்சுக்கலாம். ஸோ இது உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குதோ, அதாவது நல்லா முடியுது என்னால், அதாவது இந்த கால்களில் டோஸில் எல்லாம் நல்லா நிற்க முடியுது அப்படிங்கிறது இந்த மாதிரி நீங்கள் நிற்கலாம். நல்லா இந்த மாதிரி கைகளை தலையை நல்லா மேலே தூக்கி உங்கள் கைகளை பார்ப்பதற்கு முயற்சி செய்யுங்க. இந்த டோஸில் நிற்க முடியாதவங்க நேராகவே நின்றுக்கலாம். அதாவது இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் உடலை மூணாக பிரிச்சுக்கணும். அதாவது கால், அதாவது தொடையிலிருந்து கால் பகுதி ஒரு பகுதியாகவும் ஒரு பாகமாகவும், அந்த தொடையிலிருந்து நம்ம செஸ்ட்டு மட்டும் ஒரு பாகமாகவும், அதுக்கு மேலே இன்னொரு பாகமாகவும் 3 பாகமாக நீங்கள் பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு ஒரு கயிறில் நம்மளோட கட்டி, அதாவது அந்த கயிறால் கட்டி அந்த கைகளை இழுக்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும். அப்படி நல்லா மேலே எடுக்கணும். உங்கள் கைகளை நல்லா தூக்கிக்கணும். நல்லா தூக்கி நல்லா மேலே பார்க்கணும். நல்லா இந்த போஸ்டரில் இருக்கணும். ஸோ இந்த போஸ்டரில் உங்களால் எத்தனை நேரம் நிற்க முடியுமோ, அதாவது 1 நிமிடம் அல்லது 2 நிமிடம் இல்லை 3 நிமிடம் நிற்கிறது ரொம்ப பெனிஃபிஷியல் இது. ஸோ 3 நிமிடம் நிற்கிறதா இருந்தாலும் இதே போஸ்டரில் நின்றுட்டு மெதுவாக மூச்சை எடுத்து மூச்சை விட்டுக்கொண்டே, ஜஸ்ட் எக்ஸேல், மூச்சை விட்டுக்கொண்டே ப்ரீத் அவுட்லேயே கைகளை மேலே கீழே கொண்டு வரலாம். கைகளை கீழே கொண்டு வரலாம். ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணும்போது கால்களை கொஞ்சம் விரித்து கண்களை மூடி நீங்கள் எந்த இடத்துக்கு பயிற்சி கொடுத்தீங்களோ அந்த இடத்த நீங்கள் பார்க்கலாம். பார்த்துருப்பீங்க தாடாசனம் எப்படி பண்ணுறதுன்ட்டு. ரொம்ப வெரி சிம்பிளாக, அதாவது நம்ம ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் இதனுடைய பலன்கள் நிறைய பலன்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய போஸ்டர். நம்மளுடைய பழக்க வழக்கங்களால் நம்ம முதுகு கூண் விழுந்தோ அல்லது வண்டி ஓட்டும் போதோ அல்லது சேரில் உட்காரும் போதோ ரொம்ப குமிஞ்சே இருக்கிறதுனால இந்த முதுகு ஒரு கூண் விழுந்ததை போல் இந்த இடத்துல கொஞ்சம் மடங்கிடும். ஸோ உங்களுடைய போஸ்டர் இதில் கரெக்ட் ஆகும். போஸ்டர் கரெக்ட் ஆகும்போது உங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்கும். இந்த போஸ்டர் இப்படி பார்த்தீங்கன்னாவே நீங்கள் நடக்கும்போதே தெரியும், உங்களுடைய செஸ்ட்டு, உங்களுடைய அந்த முதுகு பகுதி ஒரு நல்ல போஸ்டர் பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்கும். ஹைட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, சின்ன குழந்தைகள் ஹைட் இல்லை, குழந்தைகள்லேருந்தே இந்த மாதிரி ஒரு ஆசனங்களை செய்துட்டு வரும்பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு ஹைட்டு நல்லா ஒரு நல்ல இன்க்ரீஸ் வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்களுடைய மொபிலிட்டி, உங்களுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி ஆக்கணும். ஃப்ளெக்சிபிலிட்டி, மொபிலிட்டி இதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் ஆகும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இந்த ஆசனத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலும் வெயிட் லாஸ் ஆகும். இதில் சயாட்டிகா பெயின், இந்த சயாட்டிகா பெயின் இருக்கிறவங்களும் இதை செய்யும் பொழுது அதுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். பிளட் சர்க்குலேஷன் நல்லா நடக்கும். இந்த ஆசனத்தை செய்யும் பொழுது எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவீங்க. டெய்லி தொடர்ந்து இந்த ஆசனத்தை செய்யும் பொழுது ஒரு நாள் பூரா ஒரு உற்சாகமாகவும் ஒரு எனர்ஜியாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் உங்களுடைய கால் ஆங்கிள்ஸு, அந்த பாதம் மற்றும் இந்த தொடை, இந்த பேக்கில் இருக்கிற போர்ஷன்ஸ் எல்லாம் ஒரு ஸ்ட்ரென்த்தன் கிடைக்கும். இந்த கால்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தன் கொடுக்கும். அந்த மாதிரி பலவிதமான பெனிஃபிட்ஸ் இந்த ஆசனத்தில் பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய இந்த தாடாசனத்தை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த ஆசனத்தை செய்யுங்க, கண்டிப்பாக ஆரோக்கியமாக வாழுங்கள். மிஷின் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மேலும் இது உங்களை சேர்ந்தவர்களுக்கும் பலன் தரும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது உங்கள் டிகே.